அழகாஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 3 எபிசோட் 9 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் மட்டும் லேட் ஆனதுக்கான காரணம் இவங்களே ஷெடியூல் படி கொஞ்சம் லேட்டாக தான் விட்டாங்க. அதனால என் தூக்கத்துக்கு எடுத்துக்கின்னு நான் நைட்டே போட விரும்பல. அதனால தான் இப்போ காலையில் ரிலாக்ஸாக பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்க. ஏன்னா ஆனால் அப்பப்போ என்னோட ஹெல்த்தையும் பார்க்கணும். அதை பார்க்காம விட்டேன்னா அப்புறமா சுத்தமாக வீடியோ போடவும் முடியாமல் போயிடும். அதனால தான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். என்னடா லேட் ஆச்சுன்றதுக்கான ரீசனா இதை சொல்லிடுறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்பாங்களா பார்த்தா உள்ள பார்த்தா ஏதோ பரவாயில்ல. போன எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடும் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு பெருசாக ஏதோ கண்ணில் மிஸ்டேக் மாட்டல. பட் இருந்தாலும் பார்ப்போம். சரி, வாங்க நம்ம கதை கொள்ள போலாமா. இப்போ சைல்டு எம்பனரும் அந்த ஆஸ்ட்ரேஜா பிடிச்சி வச்சிருந்த அந்த பையனை வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கேட்கறான், ஏன்பா நீ அந்த ரோபோட் தான் என்ன வீசி விட்டுருக்கலாமே, எதுக்கு நீ இப்படி வந்துட்ட, அவ்வளோ பவர் இல்லைன்னு உனக்கு, நாங்கள் வீசினா அவன் நமக்கு 2 பேருக்கும் சங்கு ஊதிடுவோம். இப்போதைக்கு எனக்கு சண்டையா தப்பிக்கிறதா பார்த்தீங்கன்னா உன்னை கூட்டு தப்பிக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா உன்னை தான் அங்கே முக்கியமாக எத்தனை போய் ஓப்படிக்கணும். அதுக்கப்புறம் தான் மிச்ச கதையெல்லாம் முடியணும். உண்மையாக சொல்ல போனால் என்ன விடவும் பவர்ஃபுல்லான மான்சஸ்லாம் இந்த இடத்துல இருக்கானுங்க. அதில் அவனும் ஒருத்தன். என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, எங்கள் அப்பா சொல்லுவார் ஹீரோஸ்லாம் வந்து மான்சஸ் அடிக்கிறதுக்கான வேலை எப்படியாப்பட்ட ஆளுங்களும் அடிப்பாங்கன்னு சொன்னார். நீ பவர்ஃபுல்லான ஆள் தானே, நீ என்ன இப்படி தொங்குற, சாரி பம்புற, எல்லாம் கோப்பனுடைய கொழுப்புல தானே சுத்திட்டு இருக்க. என்னுடைய மிஷின் வந்து உன்னை காப்பாத்துது தான், ஃபைட் பண்றதுல இங்க நேரம் இல்ல. சரியா எதுக்கு வேகமா போற, என்னால நடக்க முடியலையா, குட்டி கையில வச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டே போவான். திடீர்னு பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா வரவே இல்லை. நம்ம ஃபீனிக்ஸ் மேனை போட்டு தள்ளிருப்பான நம்ம சைல்டு எம்பரரு. அந்த டெட் பாடி அங்கதான் இருக்குது. மாந்திரவன் கவலைப்படாத, நான் கொண்டுட்டேன். ஒரு நிமிஷம் இவனை பார்க்கும்போது டோன்ட் கான் பேர்ட் மாதிரி இருக்கல. என்னடா இவனை தெரியுமா உனக்கு? ஆல்ரெடி தெரியுமே, ஃபேமஸான அனிமல் காஸ்டியூம் போட்டுக்கிறவன். டிவில ஒரு ஷோவை பார்த்திருக்கேன். அதுல என்னன்னா அனிமல் எம்பரர் சொல்லிட்டு அதுல ஒருத்தர் நல்லா காமெடி பண்றவங்க இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போட்டுன்னு இருப்பான். ஆனா அவன் ஆல்வேஸ் செத்துட்டான்லாம் சொல்லியிருந்தாங்க. செத்துட்டானா? என்னடா சொல்ற? செத்தவன் எப்பறம் இங்க திரும்பி மாந்திரா வந்திருப்பான் தெரியலப்பா. ஆனா டிவி ஷோஸ்ல திரும்பியும் வந்து நடிச்சதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த எபிசோட்லாம் அவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. சில வதந்திகளும் கேள்விப்பட்டான். அவனை அந்த இடத்த விட்டு துரத்தி அமைச்சிட்டாங்களாம். இந்த மாஞ்சர்ஸ்லாம் கணிக்கவே முடியல. என்னவா இருக்கும், இவன் எப்படி திரும்ப உயிரோட வந்திருப்பான்? கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. எப்படி மாஞ்சர் காஸ்டியூம் போட்டுருக்கோம் திரும்பி உயிரோட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே போவான். நம்ம சைல்டு எம்பரரும் திடீர்னு பார்த்தா அந்த செத்து போன மாட்டையை வந்து திரும்பியும் உயிரோட வருவான் பாருங்க. இவனுக்கு வாயை புலந்து பாக்குறானுங்க. தம்பிகளா, கியோரகோர சொன்னது உண்மைதான். உங்களுக்கு இந்த இடத்துல நரகத்தை தான் காமிக்க சொன்னேன். ஆனா நான் தோத்து திரும்ப வந்திருக்கேன். இந்த முறை கண்டிப்பா நான் உங்களை விட மாட்டேன்டா. இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போன மாத்தோட பத்தின எல்லா விதமான ரகசியங்களை வெளியே சொல்லிடுவீங்க. உங்களுக்கு ஒன்னாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளே பார்த்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வேற மாதிரி இருக்கிறான். இப்போ வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் வேணா கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காத நம்ம சைல்ட் எம்பரர் வந்து டக்குன்னு தன்னுடைய அட்டகா பயன்படுத்த அவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபயரை பயன்படுத்துறான். நல்ல வேலையா பார்த்தா ஷீல்டை கிரியேட் பண்ணி அந்த பையனுக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டான். நீ இங்கே இரு, நான் அவனை போய் முடிச்சிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்ப. தனியா விட்டு போவாதரா, நான் இங்கே இருந்தா எனக்கு கொண்டுட்டு வானுங்கடா. எனக்கு இப்ப வேற வழி இல்ல, எனக்கு டைமே இல்லைனா கூட நான் ஃபைட் பண்ணி தாகணும். ஏன்னா நிலைமை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. விட மாட்டான இந்த வாய்ப்பு. எந்த முறை உன்னை மொத்தமா முடிச்சு வரன்ற மாதிரி சைல்டு எம்பரர் திரும்பிய தன்னுடைய வெப்பன்ஸ் எடுத்து அவன் சோழியை முடிக்க தயாரா இருக்க. திரும்ப ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணுவான். அதே ஷீல்டு என்னப்பா மறந்துட்டு, இந்த ஷீல்டுல தான் மூக்கு உடஞ்சது, பரவாயில்ல திரும்பியும் அதே பயன்படுத்துறியா, இந்த முறை அதை ஜெயிக்க முடியும் நினைச்சியா, திரும்பி அட்டாக் பண்ற பாரு அப்படின்னு அவன் தயாரா இருக்க. எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் உன்னால இதை உடைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் முறை நீ தோத்து போன மாதிரி தான் இதுல அடி வாங்கி மண்டை உடைக்க போகுது. வாடா பாத்துருவோன்ற மாதிரி அவன் கூப்பிட. சரி ஓகே அப்படின்னு மின்னல் வேகத்துல வந்து கொடுப்பான் பாருங்க அவன் ஷாட்டு. அதுல அந்த பேரியர் உடஞ்சி மூக்கு கிட்ட வருவான். என்னடா இவன் உடைச்சிட்டான், சைல்டு எம்பரர் தூக்கி அடிச்சிட்டான். பாத்தியா, முன்ன இருந்தது கட்டில நான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன். நான் தான் இங்க நம்பர் 1, நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பேன். என்ன எவன் நான் கொல்ல முடியாது. சைல்டு எம்பரர் அழுதுறத பார்த்துட்டு அழுவாத நான் உன்னை வலிக்காம தான் கொல்லுவேன். நீ பண்ண வரல, நான் உனக்கு பண்ணவே மாட்டேதா. நான் அதை நினைச்சு அழுவலடா கம்முனாட்டி. நான் இந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை இன்னும் மேம்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் எந்த ஒரு சண்டையிலையும் என்னுடைய அல்டிமேட் டெக்னிக்கா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நீ என்ன பண்ண வச்சுட்ட, அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது. நீ ஆனா சாவுடா அப்படின்ற மாதிரி பிரேவ் ஜெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டக்கை பயன்படுத்தேன். அதை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் அவனுக்கு தேவையான எல்லா விதமான பார்ட்ஸும் அங்க வந்துருது. உடனே பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் பாருங்க. ஒரு ரோபோட் ஆட்டம் ஒரே ஒரு குத்து கொடுப்பான். 5 செவரு தாண்டி தான் போய் வீவான். நீ நினைக்கிற மாதிரி நீ என்ன கொண்டுட்டு பண்றதுக்காக நான் அழுவலடா. இதை நீ என்ன பயன்படுத்த வச்சுட்டியன்றதுக்காக தான். இது எப்பவுமே என்னுடைய பேக்கப். ஆனா நான் இதை பிளான் பண்ண மாதிரியே நீ இதை பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் பர்ஃபெக்டா தான் இருக்கு. நீ அந்த ஆஸ்டேஜை கொடுத்துட்டு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிட்டு, அதுதான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு. அப்படி இல்லை நான் உன்னை இந்த இடத்துல கொண்டுடுவேன். அதுக்கப்புறம் சைல்டு எம்பரர் பார்க்கறான். கண்டிப்பா இந்த ஷூட்டுக்கான லிமிடேஷன் வந்து மொத்தமா 2.5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சாக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற சண்டையை பார்க்கணுமே. ஃபீனிக்ஸ் மேன் வந்து பறந்து பார்க்க பார்ப்பான். தலைவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அடிக்கிறது ட்ரை பண்ண. ஆனா அதுல இருந்து தப்பிப்பான். சைல்டு எம்பரர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளவு அட்டாக பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் பயன்படுத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் தன்னுடைய ஸ்பீட் பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவனுக்கு தரமான அட்டாக கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய பார்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகுது. நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேமஸான காஸ்டியூம் ஆக்டரு. அதுக்கப்புறம் லிட்டில் பேவர்ஸ் சொல்லிட்டு சின்ன சின்ன ரோபோட்ஸ் அனுப்பிச்சு அவனை அட்டாக் பண்ண. மொத்தமா ஃபயர் பவர்
அவனை நோக்கி அனுப்புவான். சைல்டு எம்பரர் கொடுக்குற அந்த ஃபயர் பவரை மொத்தமா பார்த்தா அவன் ஒரு பவர் கிரியேட் பண்ணி அப்சர்வ் பண்ணிப்பான் உடம்புல. என்னவா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டான், சாவுங்கடான்ற மாதிரி திரும்ப ரிலீஸ் பண்ண எட்டமே கொழுந்து விட்டு எரியும். இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி சைல்டு எம்பரர் அவனுக்கு மேல டக்குன்னு வந்துட்டு சாவுடான்ற மாதிரி கத்தியா நீட்டுவான். அவன் பிடிக்க முடியாம தன்னோட தீல புதைச்சிட்டே போவான். பாலு சீக்கிரம் இதுக்கு முடிக்கணும், அப்படி இல்லைன்னா என் கண்ட்ரோல் இழந்துருவேன், என்கிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாம போயிடும். உனக்கு சீக்கிரமா முடிக்கணுமா, விட மாட்டேன்டா, எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுப்பேன் இந்த மேட்ச். இப்போ அதுக்கான வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனுடைய சில பீம்ஸை வந்து அந்த ஆஸ்டேஜா பிடிச்சி வச்சிருந்த அந்த பையனுடைய ஷீல்டுக்கு மேல அட்டாக் பண்றதுல அவன் தானடா டே என்னடா அட்டாக் பண்றீங்க, நீங்க 2 பேரும் சட்டை படுத்தீங்க, இதுல நான் ஒரு ஆளே கிடையாதுடா விட்டுறா அப்படின்ற மாதிரி அவன் கத்து. டேய் சைல்டு மாதிரி என்னடா பண்ற, வாடா காப்பாத்துறா. அவன் புலம்பத்துல பார்த்து தலைவன் அதுக்கப்புறம் ரோபோட்டை பயன்படுத்தி அவனை தூக்கின்னு போறான் அந்த தூட்டு. அதுக்கப்புறம் பறந்துக்குனே அவனை நோக்கி ஷூட் பண்ணிட்டே இருக்கான். கூடவே பார்த்த கையில அந்த ஆஸ்டேஜையும் வச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா அவனோட லிமிட்டை ரீச் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவன் காட்டியை முடிக்கணும்ன்ற மாதிரி ஃபீனிக்ஸ் மேன் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது நான் உன்னை கண்டுபிடிச்சேன் சாவடான்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்து தலைவனை தரையிலேயே படுக்க வச்சிருவான். கண்டிப்பா கறந்து கொண்டு உன்னால ஹை லெவலான வோல்டேஜ் இருக்கிற கரண்ட் தாங்க முடியாது, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் இதுல கடிக்க தான் போகணும். இதுதான்டா என்னுடைய ஜாயிண்ட் ஃபிஸ்ட், இதோட உன் கதை காலி, விட மாட்டேன்டா குட்டி சாத்தானே, உன்னை நான் அடிக்க விட மாட்டேன், என்னால எவனாலையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தி ஏஞ்சு நின்று அவனுடைய அட்டாக் அப்படியே 2 கையால் பிடிச்சி நிறுத்துவான். என் பஞ்ச என்னடா தடுத்துட்டேன், நான் இந்த இதுல சாக விரும்பல. டைமும் பார்த்தா இன்னொரு பக்கம் கம்மியாயிட்டே வருது, சிஸ்டமோடைய டேமேஜும் அதிகப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கூல் டவுன் டைமும் கம்மியாகுது. வேற வழி இல்ல, பவர் பூஸ்ட் பயன்படுத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சைல்டு எம்பரர் தன்னுடைய இருக்கிற கொஞ்ச பவரையும் அவனுக்கு மேல ஃபோர்ஸ் போல பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட ஃப்ளோரை உடச்சின்னு தலைவனை பூமியில எத்தனை போய் சொருகிறான். அடியில போகும்போது சைல்டு எம்பரர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா நான் இதே வேகத்துல போனா கீழே தான் எனக்கு பிளாஷோடைய டிரான்ஸ்மிட்டர் கடைசியா கிடைச்ச சிக்னல் இருந்துச்சு, கண்டிப்பா அவன் நம்ம உதவி பண்ணுவான், அவங்ககிட்ட இதை விட்டுருவான், நல்ல வேலையா அவன் இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு உடச்சுக்கினதுக்கு அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கிற சண்டை போட்ட ஏரியாவுக்கு வந்துட்டானுங்க. இந்த ஒரு சமயத்துல அவன் இன்னொரு பக்கம் பின்னாடி வந்துருவான் அட்டாக் பண்ண. டே பிளாஷ் எங்கடா இருக்க, வாடா அட்டாக் பண்றான்ற மாதிரி இன்னொரு பக்கம் சைல்டு எம்பரர் கூப்பிட தலைவன் பார்த்தா அதுக்கப்புறம் வழி தெரியாம போறதுக்காக ஸ்டிக்கை பயன்படுத்தி இருக்கா, காமெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. இந்த டைம்ல அங்க இன்னொரு பக்கம் உயிரை கொடுத்து சாவத்துக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி இருக்கிற இடமா வந்துட்டு கீழே வந்துட்டு அவன் ரோபோட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல அவனுடைய டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னா அப்போ பிளாஷ் இந்த இடத்துல தொலைஞ்சிட்டானா. இதே சமயத்துல ஃபீனிக்ஸ் மேனும் அந்த இடத்துல வந்துட்டு கீழே அட்டாக் பண்ண போவான். சைல்டு எம்பரர் நான் உன்னை பாவம் பார்த்தது ஏன் தப்பு தான், இதுக்கப்புறம் உன் சோழியை நான் முடிக்க போறேன், நீ என்னதான் ஒரு குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பா நீயும் ஒரு எஸ்ராங் ஹீரோன்றதை நான் மறந்துட்டேன், என்னையும் குறைச்சி மதிப்பிட்டுறத, ஏன்னா இப்ப நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்னொரு அல்டிமேட் மோட இருக்கிற ஃபார்மை காமிக்கிறான். அந்த பையன் புலம்புறா, டே அவன் பெரிய ஆளாட்டாடா விட்டுறா போயிடலாமா, இல்ல வாய்ப்பு இல்ல, போன நினைச்சாலும் நம்மளை கொன்றுவான், எதிர்த்து தான் நிக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வேகமா அவனை போயிட்டு அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதுல அவன் நினைக்கிற விஷயம் என்னடானா, நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா இருந்தாலும் ஆனா நான் வச்சிட்டு இருக்கிற காஸ்டியூமும் நான் பண்ற பிஹேவியரையும் உங்களுக்கு பிடிக்காம என்ன அவங்க வெளியே போக சொல்லிட்டாங்க, என்ன அவமானம் பார்த்துட்டாங்க, அதனால வெறுத்த இந்த ஹியூமன்ஸ் மேல எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், கண்டிப்பா இந்த உலகத்தோட சென்டர்ல நான் நிற்கும் போது எல்லாரும் என்ன பார்த்து பாராட்டணும், என்னை எதிர்த்து நிற்கிற என்னுடைய காஸ்டியூமை கேவலமா பேசுற எவனா இருந்தாலும் நான் போட்டு தருவேன், விக்டோரி எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவனுடைய அட்டாக்கும் அவனுடைய ஃபார்மும் பார்த்தா இப்ப சூப்பரா இருக்குதுல. இதுதான்டா ஈகிள் மோடு. அதுல பார்த்தா தலைவன் ஒரு கையை பிச்சு எடுத்துட்டான். நல்ல வேலை, இப்போ நான் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிறேன், இந்த இடத்த விட்டு நான் கிளம்பட்டுமா, அடிச்சா என்னுடைய ரோபோட்டுடைய கையை எடுத்துட்டானே, நீ ஒரு எஸ்ராங் ஹீரோ தான்றதை ஒத்துக்கிறேன், ஆனா இருந்தாலும் ஒன்ன மாதிரியான பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது, விட்டு கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது. டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க மண்டையா, வந்து காப்பாத்துறா, என்னை விட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, உன்னை விட்டு எப்பரா போக முடியும், ஆளையா பார்த்துட்டு இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் கூட்டு தான் போன, வேற வழி இல்ல, சரி இவனை போட்டு தள்ளிட்டு போறான். ஃபீனிக்ஸ் நான் என்னைக்குமே வந்து ஒரு ஹீரோவா இந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதில்ல, ஆனா மனித குலத்துக்கு நீங்க ரொம்ப ஆபத்தா இருக்கிறதுனால உங்களை நாங்க அழிச்சே தீரணும், ஆனா நீ சொல்றது சரியா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 0ன்றதை மறந்துடாத தம்பி, அப்ப பேசத்தை நிறுத்திட்டு சண்டை போடுவோமா, ஏன்னா யார் தான் இதுல கடைசியில் ஜெயிக்கிறாங்கிறத மோதிருவோம். ஓகே சைல்டு எம்பரர் யோசிக்கிறான், என்கிட்ட இருக்கிற ஆர்மர் வெப்பன்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்க ஃபார்ம்ல, பிரச்சனையே இப்போ டைம் மட்டும் தான், இவன் கிட்ட இருக்கிற ஸ்பீடுக்கு கண்டிப்பா அவனால என்ன ஈஸியாவே தோக்கடிக்க முடியும்னு தெரியுது, நான் இன்னொரு பிளானை யோசிக்கணும், வேற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சைல்டு எம்பரர் யோசிச்சுட்டு இருப்பான். சரி ஓகேடா, நீ இப்போ யோசிச்சுட்டு இருக்க ரொம்பவும் நான் என்னுடைய புதிய மோடியை உனக்கு காமிக்கிறேன், அதை மாதிரி நீ கொஞ்சம் என்ன அட்டாக் பண்ணியான்னு பார்ப்போம், இதை பாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு தன்னுடைய பாண்டில இருந்து மிகப்பெரிய ஒரு லைட்டை வெளிச்சத்தை வெளிப்படுத்துவான். என்னடா இது கண்ணு தாண்டா கூசுது, இந்த லைட்டுக்கு தான் நியூ கிங் அவேக்னிங் நான் பேர் வச்சிருக்கேன், என்னடா ஒண்ணுமே நடக்கல, எதுனா இன்விசிபிளான அட்டாக்கா, அவேக்னிங்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் சைல்டு எம்பரர். டக்குன்னு பார்த்தா அவனுடைய ரோபோட்டோடைய கால்கள்லாம் யாரும் வந்து அடியில பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா விதமான செத்து போன உடல்களையும் உயிரோட வர ஸ்னைப் எல்லாமே சாம்பியா வந்து இவனை அட்டாக் பண்ணுதுங்க. ஜாம்பி திராது, இது என்னடா சூப்பர் பவர் உங்ககிட்ட வச்சிட்டு இருக்க எலவட்டோனே, இதுதான் இம்மோர்டல் ஃபீனிக்ஸ் உடைய பவர், செத்து போனவங்களை இப்போ உயிரோட ஒண்ணு வந்து அடிக்க போறாங்க, இவங்க எல்லாருமே இப்போ என்னுடைய ஆட்கள், யாரா இவனுங்க எதுக்கிட்ட தேவையில்லாம புதுசா எனக்கு சண்டையை வர வைக்கிற மாதிரி சைல்டு எம்பரர் கடுபட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடிச்சிட்டு இருப்பான் அடியில. இதுக்கிட்ட பார்த்தா ஒரு பெரிய சாம்பியை வந்து அட்டாக் பண்ண வர அவனையுமே போட்டு வெட்டி விடுறான். பரவாயில்ல தம்பி, நீ நல்லாவே சண்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சின்ன இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்க, அதுல பார்த்தா இவனுடைய கம்பெனியை சேர்ந்தவங்க இவனுடைய டேலண்ட் காமெடி அப்புறம் காஸ்டியூம் எதுவுமே பிடிக்கலன்றதுக்காக இவனை ஒரு நாள் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுவும் கேவலப்படுது. இந்த விஷயத்துக்கு தான் எனக்கு எப்பவுமே பிடிக்காது, உங்களை மாதிரியான குழந்தைகளை சந்தோஷப்படுத்த நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா அப்படி இருந்த உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, விடமாட்டேனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கின மேல போக ஆரம்பிப்பான். என்னடா வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சைல்டு எம்பரர் போற
பறந்து வருவான். நல்ல வேலை கியோரோட உதவி மூலியமா இப்ப புதிய மான்ஸ்டரா நான் உருவெடுத்துட்டேன். சரியான சமயத்துல பார்த்தா அவனுடைய லிட்டில் ரோபோட்ஸ் எல்லாமே உதவி பண்ணதுக்காக வருதுங்க. இந்த பூச்சிகளை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? என்ன பவர்ஃபுல்லான சப்போர்ட்டிவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுன்ற மாதிரி டக்குன்னு அவன் ஆட்டோ கொடுத்த உடனே அவனுடைய ரோபோட் கையை பார்த்தா அவன் கையில அப்படியே உருமாறி இப்போ அவனை சிறைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த லிட்டில் ரோபோட்ஸ் எல்லாமே இப்போ அந்த ஆஸ்ட்ரேஜ் பையனை பிடிக்கிறதுக்காக போதுங்க. ஆனா ஒரு இடத்துல பார்த்தா அவனுடைய ஆமியை உடச்சிருவான். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, எனர்ஜியும் கம்மியா இருக்கு. ரெக்கவர் ஆகிறதுக்கான எனர்ஜியை பயன்படுத்தலாமா இல்ல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பவரையும் மொத்தமா வெளிப்படுத்தி உன தோல்வி முடிச்சலாமா? வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்ச பவர்ஸையும் மொத்தமா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி இப்போ அவனை எதிர்க்கிறதுக்காக வேகமா போன மேல இந்த முறை நான் பயன்படுத்துற ஷூட்டை வந்து உன்னால தடுக்கவே முடியாது. இதுதான் என்னுடைய எம்பவர் நோவா பவர். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க தயாரா தானே இருக்கேன். இதை பாடுற தடுக்க முடியுதானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பவர் நினைக்கிறீங்க? அந்த பவர் விட்டதுல அந்த ஃபயர் பாத்தீங்கன்னா வானத்தையே தொலைச்சுன்னு போயிடும். வழியில மான்சஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா கீழே சவுண்ட் வருதுன்னு. அப்புறம் வந்து அந்த பவரை பார்க்கணுமே ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்துருவானுங்க. அந்த பவர் மொத்தமா ஸ்பேஸுக்கு அமிச்சிட்டான். அதுக்கப்புறம் டைமிங்கா முடிஞ்சிருச்சு. சைல்டு எம்பரர் ஒரு வழியா ஜெயிச்சிட்டான். யோ ஜெயிச்சியா சைல்டு எம்பரர் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் ஆரம்பத்துல இவனை குறைச்சு மதிப்பிட கூடாது. அப்பயே அவன் கழுத்தை வெட்டி போட்டுக்கணும். இருந்தாலும் பிளாஷ் ஓடிக்க சிக்னல் இந்த தான் கிடைச்சது. அவன் இந்த தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும். அவன் எங்க போயிருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஷாக கொடுக்குற வகையில என்ன தம்பி நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? எனக்கு சாவே இல்லடா, நான் இம்மோர்டல் ஃபீனிக்ஸ்டா. நினைச்சேன்டா இது ஒர்க் ஆகாதுன்னு. இருந்தாலும் நீ பாதி உடம்பு இப்ப பயங்கரமா கருகி இருக்கே. அதுலயே தெரியுது நீயும் என்ன மாதிரி தான் இப்ப பயங்கரமா அடி வாங்கியிருக்க. நீ மெட்டல் நைட்டை பாத்தியா? மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்து டெக்னாலஜி டீம் அதை வச்சு பொம்மையா செஞ்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி கண்டிப்பா ஒன்னையும் நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஒன்னு நான் கொல்ல மாட்டேன். உன்னை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நான் இந்த இடத்துல பண்றதுக்காக உன்னை எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க தான் போறேன். ஏன்னா நீ எனக்கு கொஞ்சம் நஞ்சம் பண்ணலையே இந்த இடத்துல. அப்படியா? எனக்கு பேக்கப்புக்கு ஆளுங்க வர போறாங்கடா கம்யூனிட்டி. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய வழியவே மேல உருவாக்கி வச்சிருக்கேன். என்கிட்ட மாஸ்டர் பீஸ் ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணுமும் நீ திருந்தல. சாவடன்ற மாதிரி டக்குன்னு அவன் தன்னுடைய மூக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ண வருவான். எந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஜம்ப் பண்ணி டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவான் அந்த ரோபோட்டோட வாய் மூலியமா. என்னடா பண்ற வாயுல வச்சு நீ என்ன விடுறா. அதுக்கப்புறம் அவன் பண்ண அட்டாக்ல மொத்தமா உடைச்சு விட்டு சைல்டு எம்பரர் கீழே வந்துருவான். எந்த மாதிரியான சில்லியான டெக்னிக்ல என் மேல ஒர்க் ஆகும் நினைச்சியா? உன் கதையை முடிக்கிறேன்டா, என்ன ரொம்ப விருப்பத்துறேன் அப்படின்னு மென்டல் டார்ச்சர்ல அவன் வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேய் என்னடா பண்ணி எனக்கு சிரிப்பு வந்து என்னமோ உள்ளுக்குள்ள பூந்துச்சு, எனக்கு அடிக்குது, சிரிப்பா வருது. ஏய் அந்த இடத்துக்குள்ள போவாத. என்ன பாச்சு அவனுக்கு? கண்டிப்பா அது எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய சின்ன டிக்கில் பக்ஸ் தான் நினைக்கிறேன். அது கிட்ட மாட்டினா சிரிப்பை யாருமே தாங்க முடியாம சாகர விற்க விடாதது. கண்டிப்பா அவனுடைய காஸ்டியூம் கைட்னா மட்டும்தான் அதுல இருந்து அது வெளியே வருமே. இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே அவன் சாக வேண்டியதான். இப்படி சிரிச்சுக்கினேன் தலைவர். அதுக்கப்புறம் போயிட்டு உருண்டு பொருட்டு தரமாறிங்கிறான் வெளியே எடுக்கிறதுக்காக. நீ சூட்டை பிரிடா, நான் உனக்கு அதை எடுத்து விடுறேன். டேய் எனக்கு ஒன்னும் தேவைடா, நானே பார்த்துட்டு சொல்லிட்டு சூட்டை பிரிச்சு வைப்பான் பாருங்க. கிஞ்சிச்சுரா சூட்டுன்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஜாக்காவான். இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிடா. இவ்வளவு பெரிய பாவப்பட்ட வேலையெல்லாம் இந்த காஸ்டியூம் வச்சு தானே பண்ணான். அவனுக்கு இதுக்கப்புறம் தானே சோழியை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்டை பிரிச்சு எடுப்பான் பாருங்க அந்த காஸ்டியூமை. தலைவன் அதுக்கப்புறம் கதறாத கூடிய கதறின்னு இருப்பான். இவனுக்கு ஒன்று பக்கம் கண் முடிக்கிறானுங்க. டேய் என்னடா ஆச்சுங்க, என்னடா நடந்துட்டு இருக்கு? இவனுக்கு ரெண்டு பேரும் பாக்குறானுங்க. டேய் நம்மள மாதிரி என்னடா அமனமா வச்சுக்கிறானுங்க அவனுங்க. நம்மள மாதிரியா? டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஷாக்காவானுங்க. ஹீரோ இப்பதான் காமிக்கிறானுங்க. டேய் இளவரத்தவனு எங்கடா போய் இந்த இவ்வளவு நேரம் மாதிரி எல்லாரும் கண்டிப்பா இந்த சீனை பார்த்த உடனே கடுப்பாவீங்க. மண்டையா ரொம்ப நேரமா காணாம போயிட்டான். இப்பதான் வந்திருக்கான். தலைவன் வந்த உடனே குசும் பாத்தீங்க போல. என்னடா இது மாதிரி ஒரு பொறுப்பா வச்சுக்க மாட்டீங்களா இடத்த? என்னடா இப்படி லீக் ஆகுது? பிளம்பர் கூப்பிடுங்களா போயிட்டு. வர வயல கொஞ்சம் ஏசி எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் வந்துட்டு இருக்கேன். பிளாஷ் தான் இந்த வேலையை பார்த்து ஊத்தான். டேய் எங்கடா இருக்கா? ஒண்ணு நாங்க அம்மனமா ஓட வரணும் இல்லையா பண்றா. இவன் இன்னொரு ஹீரோடா. ஆனா ஹீரோ அவனுங்களே ஆட்டம் கொடுத்துல அவனுக்கு கத்திரி போயிட்டு பாப்பானுங்க. டேய் நீங்க எல்லாம் யாரு என்ன எதுவும் தெரியல, எதுக்கிட்ட காடு வாசி மாதிரி அமனமா வந்துட்டு இருக்கீங்க. இப்பதான் போய் இவனை மீட் பண்ணும். இவன் யாரு ஹீரோ புதுசா இருக்கான். இது முன்னாடி இவனை பார்க்கவே இல்லையே. இவனுடைய மூவ்ஸ் எல்லாம் நம்மளால ரீட் பண்ண முடியல. இல்லப்பா நம்ம இப்போதைக்கு அமனமா இருக்க சண்டை போடலாம் வேணாம், நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிலாம் வா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிளான் பண்ணி ஓடிடுவாங்க. அண்டர்கிரவுண்ட்ல அமனமா சுத்திட்டு இருக்கானுங்களா? என்ன மாஞ்சரைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு துணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு. சைல்டு எம்பரர் ஒரு வழியா வந்து இவனுடைய கதையை முடிச்சதுல அவஸ்டேஜா வச்சுட்டு இருக்கிற அந்த பையனுக்கும் எந்த விதமான காயமும் இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீனிக்ஸ் மேன் எந்த அளவுக்கு வருத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்ற விஷயத்த அவன் யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு அந்த பையனை கூட்டு வரும்போது வர வழியிலேயே வந்து நான் என்னுடைய வேலையை கணக்கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல அதுல சாம்பி மேன் தான் நீ எங்களுடைய உதவி இல்லாம இந்த வேலையை முடிச்சதுல நீ ரொம்ப பெரிய ஆள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சைல்டு எம்பரர். ரொம்ப தேங்க்ஸ்யா சாம்பி மேன். கேர்ஃபுல்லா இருங்க. தம்பி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை இந்த சிறையில வந்து ஒன்னு வரைக்கும் தான் போட்டு வச்சாங்க, வேற என்ன பையன் இருந்தானா? அப்ப அந்த டைம் வந்து அந்த பையன் யோசிச்சு பாக்குறான். ரீப்பர்ன்றவன் இன்னொரு பையனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணா என்ன ஆனானே தெரியாம இருக்கான்ல. அதனால தன்னை மட்டும் இப்போ எதுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுன்ற மாதிரி யோசிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க. சரி வா போவோம், அவனை காப்பாத்தியாச்சு, எக்ஸிட் நோக்கி போவோம் வா அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க சேர்ந்து முடியும் அப்படின்னு கமல சொல்லுங்க. மறக்காம வேற லெவலா இருக்கும். ஹீரோ வந்து அலப்பறை பண்றது தான் என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல. எங்கடா போயிட்டு இவ்வளவு எபிசோடன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப எரிச்சல் ஆயிட்டு திட்டுற நினப்புல இருப்பீங்க. ஆனாலும் வந்தவொடனே அலப்பறையா காமெடி பண்ணி தான் இருப்பான். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.